Hello students, இன்னைக்கு இந்த வீடியோவில் சாப்டர் 9 லிஸ்ட் டப்பிள் செட் அண்ட் டிக்ஷனரி போன வீடியோ இந்த லெசன் தான் டிஸ்கஸ் பண்ணோம். இதில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் லிஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லிஸ்ட் ப்ரோக்ராம்ஸில் இங்கே பாருங்கள். ஸோ 9.1.12 ப்ரோக்ராம்ஸ் யூஸிங் லிஸ்ட் இதில் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து கடைசியாக ஒரு ஃபிபோனாக்சி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் ப்ரோக்ராம், அதில் உள்ள லாஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம் 7 இந்த ஃபிபோனாக்சி சீரீஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட் அ ப்ரோக்ராம் டு ஜென்ரேட் இந்த ஃபிபோனாக்சி சீரீஸ் and store it in a list, then find the sum of all the values. Question என்ன கேட்டிருக்காங்க, ஃபிபோனாக்சி சீரீஸை ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சீரீஸை ஜென்ரேட் பண்ணணும், அப்புறம் அதை வந்து லிஸ்ட்டில் இது எல்லாமே நம்ம இது வந்து ப்ரோக்ராம் யூஸிங் லிஸ்ட். அப்போ கண்டிப்பாக லிஸ்ட் வேணும் இல்லையா, அதுக்கு தான் சொல்லி அதை வந்து ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதோடைய டோட்டல் என்ன அப்படின்றதையும் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபிபோனாக்சி சீரீஸை ஜென்ரேட் பண்ணுறோம், லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம், அப்புறம் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டலை டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். இதுக்கு ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபிபோனாக்சி சீரீஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஃபிபோனாக்சி சீரீஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இதில் 0ன்னு இருக்கும், செகண்ட் டேர்ம் வந்து 1ன்னு இருக்கும், தேர்ட் டேர்ம் என்ன பண்ணணும், மூணாவது டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முன்னாடி இருக்கிற ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணினா என்ன வரும், 1. ஓகேவா? இது மாதிரி ஜென்ரேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும், 1 + 1. ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸை ஆட் பண்ணால் நியூ டேர்ம் கிடைக்கும். அப்படி தான் இந்த சீரீஸை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ 1 + 1 2. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 1 + 2 3, 2 + 3 5, 5 + 3 8, 5 + 3 8, 5 + 8 13. இப்படி போயிட்டே இருக்கும் n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரைக்கும். ஓகேவா? n டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போனா இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து என்ன வேணும், வேரியபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து a b அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து a, செகண்ட் டேர்ம் வந்து பின்னு வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து a, செகண்ட் டேர்ம் வந்து பி. ஓகேவா? ஸோ அது வந்து இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 0 அப்படின்னு வரணும் இல்லையா? அப்போ இந்த 0 வரணும்னா இது நம்மளுடைய லாஜிக் என்ன, ப்ரீவியஸாக இருக்கிற 2 டேர்மையும் ஆட் பண்ணணும். இப்போ எனக்கு அடுத்த டேர்ம் வேணும், அப்படி தேர்ட் டேர்ம் வேணும்னா ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ரெண்டையும் ஆட் பண்ணால் வரும் இல்லையா? அதுதான் லாஜிக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 0 வரணும்னா இதை என்னவா இனிஷியலைஸ் பண்ணால் வரும். ஸோ ஏவை வந்து -1, பியை வந்து +1. அப்போ -1 + 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? அதனால தான் இங்கே வந்து a -1ம் b +1ம் பண்ணியிருக்காங்க. இப்போ புரியுதா எதனால இந்த இனிஷியலைசேஷன்னு? ஸோ ஏன்ற வேரியபிளை -1 வச்சுக்கோங்க, பியை வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் வந்து அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0. அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். இப்படி அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ என்னன்ற இன்னொரு வேரியபிள், இது என்னது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை டேர்ம் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணும். என்னோட வேல்யூ 5னா நமக்கு வந்து 1 2 3 4 5 இது வரைக்கும் தான் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ 6னா 5 இது வரைக்கும் ஜென்ரேட் பண்ணணும், அந்த மாதிரி. ஸோ எத்தனை டேர்ம்ஸ் வேணும் அப்படின்றது தான் n. ஸோ அதை வந்து இன்புட் வாங்கணும் நம்ம. ஸோ n = int of input of enter the number of terms. ஓகேவா? இப்போ என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து i = 0. இந்த i என்னத்துக்காக அப்படின்னா, நம்ம இங்கே இந்த ப்ரோக்ராமில் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ வைல் இல்லைனா ஃபார் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து வைல், ஃபார் யூஸ் பண்ணி பண்ணலாம், பட் நம்மளுடைய புக்கில் வைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வைலில் வந்து நம்ம கண்டிஷன் மட்டும்தான் எழுத முடியும். அப்போ இனிஷியலைஸ் ஒரு கவுண்டர் வேரியபிள் வேணும் இல்லையா, கண்ட்ரோல் வேரியபிள், அதுதான் இந்த ஐ. ஃபார் ஐ என்னன்னு எழுதுவோம் இல்லையா, அந்த ஐ வந்து அங்கே இருக்கும். இங்கே வந்து ஐயை வந்து வெளியில் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ ஐ = 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது கண்ட்ரோல் வேரியபிள். இந்த லூப் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகணுன்றதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த வேரியபிள்.
ஸோ அதை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சம். இது என்ன பண்ணும், நம்ம என்ன கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் ஆல் தான் ஜென்ரேட் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை வந்து உள்ளுக்குள்ளாரே ஒரு டேர்ம் கண்டுபிடிக்க ஆட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். அதுக்கு தான் இந்த வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ சம்மை வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. அடுத்தது வந்து அதை வந்து ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபிபோ ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் லிஸ்ட், ஸ்டோர் பண்ணுறதுக்கான லிஸ்ட் இதுதான். ஸோ அது இனிஷியலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எம்டி இந்த மாதிரி எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஸோ ஓகேவா. ஸோ லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்குது, ஜென்ரேட் பண்ணி இதுக்குள்ளார ஆட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஓகே. ஸோ இந்த இனிஷியலைசேஷன் இத்தனை வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இருந்து தான் நம்மளுடைய லாஜிக் ஸ்டார்ட் ஆகுது, இந்த சீரீஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுறதுக்கும். ஸோ ஃபஸ்ட் லூப் வந்து வைல் I less than n. ஸோ I வந்து லெஸ் தேன் n இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணணும். ஒன்ஸ் என்னோட வேல்யூ வந்து ஐயோட வேல்யூ வந்து என்னை காட்டிலும் கிரேட்டர் தென் ஆயிடுச்சுன்னா லூப்பை விட்டு வெளில வந்துடணும். அதனால தான் இந்த கான்செப்ட். ஓகேவா. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ என்ன பண்ணும், இந்த தேர்ட் டேர்ம் ஜென்ரேட் பண்ணும் இல்லையா, அதுதான் எஸ். எஸ்ன்றது கரண்ட் டேர்ம்னு அர்த்தம். அப்போ ஏவும் பியும், இது ஃபஸ்ட் டேர்ம் இது செகண்ட் டேர்ம், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு தேர்ட் டேர்ம் கிடைக்கும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா. ஸோ இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கும். ஜென்ரேட் பண்ண உடனே என்ன பண்ணும், அதை லிஸ்ட்டுக்குள்ளார போட்டுறணும். லிஸ்ட்டில் வேல்யூஸ் ஆட் பண்ணோன்னா என்ன ஃபங்க்ஷன், அப்பண்ட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் அப்பண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபிபோ லிஸ்ட் நேம் டாட் அப்பண்ட் எந்த வேல்யூ, எஸ்ன்ற வேல்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணோம், வேல்யூ ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சம் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே சம் அதனால தான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். 0 ப்ளஸ் எஸ் கண்டுபிடிச்ச எஸ் ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணிவிட்டு சம்மில் ஸ்டோர் பண்ணும். அடுத்த இட்ரேஷன் வரும்போது சம்மில் வந்து ஏற்கனவே ஆட் பண்ண வேல்யூ ப்ளஸ் இப்போ கரண்ட் டேர்ம் என்னவோ அது இப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா. ஸோ சம்மையும் கண்டுபிடிச்சாச்சு, லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டோம், சம்மை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அடுத்த இட்டரேஷன் போகும்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 0 + 1னா 1 கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த இட்ரேஷனுக்கு என்ன பண்ணணும், அடுத்த இட்ரேஷனுக்கு இந்த செகண்ட் டேர்ம் வந்து ஃபஸ்ட் டேர்மாக மாறிடணும், இந்த தேர்ட் டேர்ம் வந்து செகண்ட் டேர்மாக மாறிடணும். அப்போ தான் எனக்கு அடுத்த சக்ஸசிவ் டேர்ம் ஜென்ரேட் பண்ண முடியும் இல்லையா. இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டையுமே நான் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு வச்சுருந்தேன், அதனால தான் இது கிடச்சிது. இப்போ அடுத்தது ப்ரொடியூஸ் பண்ணால் என்ன பண்ணோம், இது ஃபஸ்ட் டேர்மும் இது செகண்ட் டேர்மாக மாறணும். இதை மாற்றிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்த டேர்ம் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த இதுக்கு தான் இங்கே நம்ம இந்த மாதிரி அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். ஏ ஈக்குவல் டு பி, செகண்ட் டேர்ம் பின்னு வச்சுருந்தோம் இல்லையா, இங்கே செகண்ட் டேர்ம் பி சொன்னேன் இல்லையா, அதை தூக்கி ஏல போட்டுருங்க. பிக்கு செகண்ட் டேர்முக்கு என்ன பண்ணணும், எஸ் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேர்ட் டேர்ம், அது வந்து தேர்ட் டேர்ம்னு அர்த்தம். அதை தூக்கி செகண்ட் டேர்மில் தட் இஸ் பியில் போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அடுத்த இட்ரேஷன் வரும்போது அழகாக ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ. ஸோ இந்த இட்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஐ வந்து ஏற்கனவே 0 இருந்தது, 0 + 1னா 1. ஸோ அடுத்த இட்ரேஷன் போய் அப்படியே ஜென்ரேட் பண்ணிகிட்டே வரும். நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், அப்போ இன்னும் கிளியராக புரியும் எதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதியிருக்காங்கன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த லூப் முடிஞ்ச உடனே வெளியில் வந்து பிரிண்ட் ஃபிபோனாக்சி சீரீஸ் அப் டு ப்ளஸ் நம்ம பிரிண்ட் பண்ணோம். நமக்கு அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த அவுட்புட் எப்படி வரணுன்றது தெரியும், கீழே இருக்குது பாருங்கள். ஃபிபோனாக்சி சீரீஸ் அப் டு 10 டேர்ம் எஸ் அப்படின்னு இப்படி வரணும். அப்போ இதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுக்கறது பதிலாக நான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே புதுசாக ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபிபோனாக்சி சீரீஸ் அப் டு அப்படின்றத டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுத்துட்டு ப்ளஸ் என்னன்றது நான் 10ன்னு கொடுத்தா 10 பிரிண்ட் ஆகணும், 5ன்னு கொடுத்தா 5 பிரிண்ட் ஆகணும் இல்லையா. என்னில் தான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது. நான் +10ன்னு போட முடியாது, இல்லை +5ன்னு போட முடியாது. அப்போ n தான் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கமா போட்டு nன்னு கொடுப்போம். ஓகேவா. இங்கே அதுக்கு பதிலாக ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். இங்கே புதுசாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் வச்சு பண்ணியிருக்காங்க. போன ப்ரோக்ராமில் நம்ம ஃபார்மட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். அது மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஒரு ப்ரோக்ராமுக்கும் ஒரு மாதிரி பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை என்னன்றது நமக்கு வேரியபிள்,
அதில் வேல்யூ இருக்கும். என்ன வேல்யூ இருக்கும்? இன்டீஜராக இருக்கணும். அப்போ அந்த இன்டீஜரை நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணால் தான் நம்ம இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? அதனால தான் str of n அப்படின்னு கொடுத்துருக்கான். திருப்பி ப்ளஸ் டபுள் கோட்ஸ்குள்ளார டேர்ம் எஸ் n5னா 5. ஸோ ஃபிபோனாக்சி சீரீஸ் அப் டு 5 கொடுத்தீங்கன்னா 5 டேர்ம்ஸ் எஸ் ஃபிபோன்றதுல தான் நமக்கு ஆன்சர் இருக்குது இல்லையா? லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு str of fibo அப்படின்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் த சம் ஆஃப் ஃபிபோனாக்சி சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்மோட வேல்யூ, சம்மில் தான் நமக்கு வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ண வேல்யூ இருக்கு இல்லையா? கமா சம் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்படியும் நம்ம எழுதலாம். இந்த கன்காட்டினேஷன் வச்சும் எழுதலாம், இல்லைனா இன்னொரு விதமாகவும் எழுதலாம். நான் அப்புறம் சொல்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளாக சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இங்கே பாருங்கள், நமக்கு என்னெல்லாம் வேரியபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லா வேரியபிளையும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இந்த புரியும். இதுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பேர் வாக் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து வேரியபிள் நேம்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஸோ ஏ இருக்குது, பி இருக்குது, அப்புறம் வந்து எஸ் உள்ள ஏ ரெண்டையும் ஆட் பண்ணினா எஸ்ன்ற டேர்மில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? அதனால் எஸ்ஸை பக்கத்துலேயே வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு. அடுத்தது என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு. என்னை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. புக்கில் வந்து 10 கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நான் 5 கொடுத்து, அப்போ தான் இல்லைன்னா நிறைய டைம் எடுக்கும். ஸோ என்னோடய வேல்யூ நான் 5ன்னு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ. அடுத்தது சம்மு. ஓகேவா? சம் எழுதியாச்சு, எல்லாமே எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபிபோன்ற லிஸ்ட். அடுத்தது வந்து நமக்கு வந்து இந்த கண்டிஷன் வைல் லூப்பில் என்ன இருக்குது? I less than nன்றது தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்ல. ஏ வந்து -1, பி வந்து +1. ஓகேவா? ஸோ என்னோட வேல்யூ 5 ஏற்கனவே. இது வந்து மாறாது, இதெல்லாம் தான் மாறிட்டே இருக்கும். அதனால் நான் அது வந்து இங்கே போடலை. இப்போ எஸ்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் எஸ்ஸுக்கு இங்கே பண்ணவே இல்லை, அதனால் அதை விட்டுருங்க. அப்புறம் ஐக்கு வந்து 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, சம்மும் 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிபோ வந்து எம்டி லிஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ லூப்குள்ளார இந்த ஸ்டேட்மெண்ட்டு while I less than n. ஸோ ஐயோட வேல்யூ என்னது? 0. ஓகேவா? ஸோ 0 less than இனிஷியலைசேஷன் முடித்த உடனே 0 less than n. ஸோ இது வந்து ட்ரூவாக இருக்குது. ஓகேவா? ஸோ 0 less than என்னன்னா என்னோட வேல்யூ நான் என்ன சொன்னேன்? 5. 5 less than 0 less than 5 கண்டிஷன் ட்ரூ. அதனால இட்டரேஷன் போகுது. இது ஃபஸ்ட் இட்டரேஷன் லூப்குள்ளார போகுது. ஓகேவா? லூப்பில் போயிட்டு என்ன பண்ணுது? S is equal to இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். S is equal to A plus B. அப்போ ஏவும் பியும் ஆட் பண்ணும். 1 -1 + 1 0. நமக்கு 0 கிடச்சிருச்சு. ஓகேவா? ஃபிபோ டாட் அப்பண்ட் ஆஃப் எஸ். இப்போ ஃபிபோன்ற லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஃபிபோன்ற லிஸ்ட்டில் ஆட் பண்ணனா 0. ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டோம், ஃபஸ்ட் நம்பர் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம அந்த இப்போ 0, 1, சீரீஸை பார்த்துக்கோங்க. 0 + 1 வந்து என்ன வரும்? 1. 1 + 1 வந்து 2. 1 + 2 வந்து 3. அவ்வளோதான், 5 டேர்ம்ஸ் ஜென்ரேட் பண்ணும். இதுதான் நமக்கு வரணும் இங்கே. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது வந்து சம் ப்ளஸ் ஈக்குவல் டு எஸ். சம்மோட வேல்யூ ஏற்கனவே என்ன இருந்தது? 0. ஸோ 0 + எஸ்ஸோட வேல்யூ என்னது? 0. ஸோ சம்மோட வேல்யூ வந்து 0 கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு அடுத்தது ஏவும் பியும் மாற்றணும் இல்லையா? ஏயோட வேல்யூ வந்து பியோட வேல்யூ. இந்த பியோட வேல்யூ ஏல ஸ்டோர் ஆகுது. அப்போ ஏயோட வேல்யூ என்ன ஆகிடும்? 1. இந்த பிக்கு வந்து எஸ்ஸோட வேல்யூ. அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னது? அப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து 0. இப்போ ஏவும் பியும் வேல்யூ மாற்றியாச்சு. ஓகேவா? அடுத்த இட்ரேஷனுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஐ வந்து 0 ஏற்கனவே இருந்தது, 0 + 1. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 1ன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? 0 இருந்து 0 + 1 நமக்கு 1 கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ திருப்பி லூப்குள்ளார போகுது, திருப்பி கண்டிஷன் செக் பண்ணுது. இப்போ ஐயோட வேல்யூ நமக்கு என்ன இருந்தது? 1 கிடச்சாச்சு இல்லையா? 1 less than 5. இப்பையும் கண்டிஷன் வந்து ட்ரூ.
ஸோ இப்போயும் ட்ரூவாக இருக்குது, அதனால லூப்புக்குள்ளார போகுது. திருப்பி எஸ் வேல்யூ கண்டுபிடிக்குது. எஸ் வந்து ஏ ப்ளஸ் பி, இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஏற்கனவே மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா? அது ரெண்டையும் ஆட் பண்ணால் எஸ்ஸோட வேல்யூ 1 + 0, ஸோ 1 கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இம்மீடியட்டாக லிஸ்ட்டில் ஆட் பண்ணோம். 0 ஏற்கனவே இருந்தது, இப்போ 1ஐயும் ஆட் பண்ணிட்டோம், செகண்ட் டேர்மையும் ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ சம் இந்த நம்பரை ஆட் பண்ணோம் இல்லையா? ஏற்கனவே சம்மில் என்ன இருந்தது? 0 இருந்தது. 0, ஸோ ஃபஸ்ட் டேர்ம் 0 இருக்குது. இப்போ நம்மளுடைய செகண்ட் டேர்ம் வந்து 1 இருக்குது. ஸோ 0 + 1 1 கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ 1ன்ற நம்பர், ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 1 வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது A = B, B = S, இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ எப்படி வரணும்? இந்த பியை வந்து ஏல ஸ்டோர் பண்ணணும். அப்போ ஏயோட வேல்யூ 0, இப்போ எஸ்ஸோட வேல்யூ இதில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ 1. ஓகேவா? 0 and 1 மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 0 1 மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ ஐயோட வேல்யூ, ஏற்கனவே ஐயோட வேல்யூ என்ன இருந்தது? 1, 1 + 1 2 முடிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு லூப்குள்ளார போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணுது. நம்மளோட ஐயோட வேல்யூ இப்போ என்னது? 2 <<5>. இப்போயும் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. ஸோ ட்ரூவாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு A + B, எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏவும் பியும் ஆட் பண்ணோம். 0 + 1 நமக்கு 1 கிடச்சிருச்சு. ஓகேவா? ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணிட்டோம், 1 வந்து கிடச்சிருச்சு. ஃபிபோவில் ஆட் பண்ணணும். ஸோ ஃபிபோவில் ஏற்கனவே 0 இருந்தது, 1 இருந்தது, இப்போ 1, தேர்ட் டேர்மையும் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்னது? சம். இப்போ ப்ரீவியஸ் டேர்ம் வந்து நமக்கு ரெண்டு நம்பரையும் 0 + 1 ஆட் பண்ணி 1 இருக்கா? 1. இப்போ நமக்கு கிடைச்சது வந்து 1. ஸோ 1 + 1 = 2. ஸோ 2, இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 2 கிடைச்சிருச்சா? இப்போ அடுத்தது ஏவும் பியும் மாற்றணும் அடுத்த இட்ரேஷனுக்கு. ஸோ ஏயோட வேல்யூ இந்த 1 வந்துடும் இங்கே. ஸோ 1, இந்த எஸ்ஸோட வேல்யூ பிக்கு வந்துடும் 1. இப்போ ஏ ஆல்சோ 1, பி ஆல்சோ 1ன்னு கிடச்சிருச்சு. ஐயோட வேல்யூ என்னது? 2 ஏற்கனவே இருந்தது, 2 + 1 3. ஓகேவா? இப்போ அடுத்த இட்ரேஷன் போகுது. 3 <<5> கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ட்ரூன்றதுனால லூப்குள்ளார வந்துருச்சு. லூப்குள்ளார வந்துட்டு திருப்பி எஸ்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணுது. A + B. ஸோ A + Bனா 1 + 1 2. ஓகேவா? 2 கிடச்சாச்சு. ஃபிபோவில் போய் அப்பன் பண்ணணும். ஏற்கனவே லிஸ்ட்டில் வந்து 0 1 1 இருந்தது, இந்த 2வையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 டேர்ம் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ சம்மில் ஏற்கனவே என்ன இருந்தது? இதை மூணுத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம், அது 2 இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் டேர்ம் வந்து நமக்கு 2. ஸோ 2 + 2 = 4. ஓகேவா? 4 கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்தது A = B, B = S அது பண்ணணும். அப்போ திருப்பி இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வேல்யூ மாற்றணும். நமக்கு ஏயோட வேல்யூ 1 ஆகிடும், பியோட வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் பிக்கு வந்து இந்த 2 ஸ்டோர் ஆகிடும். ஸோ பிக்கு வந்து 2. ஸோ ஏ வந்து 1, பி வந்து 2. இதுதான் இங்கே. அடுத்த டேர்ம் வந்தால் ஏ வந்து 1 ஆகும், பி வந்து 2 ஆகும். ஓகேவா? இப்போ ஐயோட வேல்யூ ஏற்கனவே 3 இருந்தது, 3 + 1 4. திருப்பி லூப்பில் போய் செக் பண்ணுது. இப்போ 4 <<5. இப்போயும் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது நமக்கு. ஸோ லூப்குள்ளார வருது. எஸ்ஸோட வேல்யூ வந்து A + B. ஸோ 1 + 2 3 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஃபிபோவில் போய் ஆட் பண்ணால் இங்கே வந்து 0 1 1 2 இந்த 3 ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 5 வேல்யூஸுமே ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆட் பண்ணணும் வேல்யூவை. 4 ஏற்கனவே 4 இருந்தது, இப்போ 4 + 3 7. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 7 தான் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? அடுத்தது இப்போ வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணணும், நாட் இன்டர்சேஞ்சு. ஸோ இப்போ வந்து இது வந்து A = B. அப்போ இந்த B வேல்யூ வந்து 2. B = S. அப்போ 3 இங்கே வந்துடும். ஸோ இதோடது இங்கே வந்துருச்சு, இதோடது இங்கே வந்துருச்சு. ஓகேவா? I வந்து 4 + 1 5. ஸோ திருப்பி லூப்பில் போய் செக் பண்ணுது கண்டிஷனை. 5 <<5. இப்போ கண்டிஷன் 5 <<5 வந்து ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு பாருங்கள் 1 2 3 எத்தனை இட்ரேஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள்? 5 இட்ரேஷன்ஸ். 3 4 5 இட்ரேஷன் நடந்துருச்சு. நமக்கு லிஸ்ட் வந்து சீரீஸ் வந்து ஜென்ரேட் ஆகி லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, அண்டு சம் வந்து 7 கண்டுபிடிச்சாச்சு. இதோட டோட்டல் வேல்யூ 7 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன், அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஃபிபோனாக்சி சீரீஸ் அப் டு STR
இதை வந்து அப்போ அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ என்னோட வேல்யூ 5. அதனால் நமக்கு வந்து சீரீஸ் வந்து 0,1,1,2,3 அப்படின்னு ஜென்ரேட் ஆகிடுச்சு லிஸ்ட். இதோட அவுட்புட் பாருங்கள். இப்போ உங்களுக்கு இன்னும் நம்ம வந்து இங்கே வந்து 10 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நம்ம 5 வரைக்கும்ன்றதுனால இது புக்கில் வந்து உங்களுக்கு வந்து 10 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், அப் டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 10. ஸோ ஃபிபோனாக்சி சீரீஸ் அப் டு 10 டேர்ம் வந்து உங்களுக்கு வந்து இதுதான். ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து என்னோட வேல்யூ 10ன்னு கொடுக்குறோம். ஸோ ஃபிபோனாக்சி சீரீஸ் அப் டு 10 டேர்ம் இஸ் 0, 1, 2, 3, 3 + 5 8, 5 + 8 13, 8 + 13 21, 13 + 21 வந்து 34. ஸோ இது வரைக்கும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது 88. நான் இங்கே சாம்பிளாக இது 10 வச்சு போட்டேன்னா ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால என்னோட வேல்யூ 5 வச்சு இதை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேட்கலாம் இந்த ப்ரோக்ராம்லாம், ஏன்னா நிறைய கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்காது இனிமே வரதில் வந்து நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரில் எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இதில் வந்து நம்ம வந்து சம் வந்து உள்ளுக்குள்ளாரே ஒரு வேரியபிள் வச்சு கண்டுபிடிச்சோம் இல்லையா. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இன்னும் ஈஸியாக பண்ணணும்னா இந்த சம்ன்ற வேரியபிளே தேவையில்லை. கடைசியாக ஏன்னா லிஸ்ட்டில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா. லிஸ்ட்டில் வந்து எஸ்டிஆர் ஃபிபோன்னு இல்லையா, இங்கே வந்து நம்ம வந்து சம் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராமில் பார்த்துருக்கோம். சம் ஆஃப் ஃபிபோ அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டோட்டல் கண்டுபிடிச்சிடும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே தேவையில்லை நமக்கு. இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புரியலை. ஏன்னா ப்ளஸ் எஸ்டிஆர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நார்மலாக பிரிண்ட் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக எழுதணும்னா எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த பிரிண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இப்படியே எழுதலாம். ஸோ பிரிண்ட்டு ஃபிபோனாக்சி சீரீஸ் அப் டு அந்த இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஃபிபோனாக்சி சீரீஸ் அப் டு இது வரைக்கும் ஸ்ட்ரிங்கு நமக்கு இல்லையா. இது வரைக்கும் இந்த 10ன்றது எதில் இருக்குது, என்னன்ற வேரியபிள் இருக்குது. அதனால் கமா போட்டு என்ன எழுதிடணும், அவ்வளோதான். கமா டேர்ம்ஸ் எஸ்ஸு கோலன் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங். அதனால் அதை வந்து கோட்ஸ்குள்ளார கொடுக்கணும், அவ்வளோதான். கமா அப்படின்னு போட்டுட்டு இந்த லிஸ்ட்டு எதில் இருக்குது நமக்கு, ஃபிபோன்ற இதில் இருக்குது. அதனால் ஃபிபோ, அவ்வளோதான். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, க்ளோஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரியும், இது நார்மலாக எப்போதும் நம்ம எழுதுறது தான், இந்த மாதிரியும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? இந்த அதே மாதிரி இந்த சம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துட்டு நம்ம வந்து சம் ஆஃப் ஃபிபோ, இங்கே வெறும் ஃபிபோ கொடுக்கறதுக்கு பதிலாக சம் ஆஃப் ஃபிபோ இந்த இடத்துல இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சம் வந்து உள்ளார இந்த மாதிரி மெத்தடில் கண்டுபிடிக்காமல் சம்ன்ற ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது, லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இதையும் எடுத்துட்டு இங்கே வெறும் ஃபிபோ போடுறதுக்கு பதிலாக சம் ஆஃப் ஃபிபோ அப்படின்னு போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி ஆன்சர் இங்கே கொடுக்கும். ஸோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ், புக் இன்சைட் ப்ரோக்ராம்ஸ், அடுத்தது டப்பிள்ஸோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.